200 டே சேலஞ்ச் ஆஃப் ஸ்டடிங் ஃபார் மை யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸில் டே 2. இன்றைக்கி நான் கேஸ் ப்ரெசன்டேஷன் இருந்ததுனால சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டேன். பெட்ஷீட்லாம் மடித்து வச்சுட்டு டீத்துக்கு ஒரு வாஷை போட்டு கேஸ் ப்ரெசன்டேஷனுக்கு உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். கேஸ் ப்ரெசன்டேஷன்னா பேஷண்ட்ஸ் கிட்ட போயிட்டு இந்த ரிசல்ட்ஸ் உங்களுக்கு எப்போலேருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சு, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் விசாரிச்சுட்டு ப்ரொஃபஸர்ஸ் கிட்ட போய் இதை ப்ரெசென்ட் பண்ணணும். இதுதான் கேஸ் ப்ரெசன்டேஷன். குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு கிளாஸுக்கு கிளம்பிட்டேன். கிளாஸ் முடிச்சுட்டு கொஞ்சம் டைம் கிடச்சிச்சு. அந்த கேப்பில் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிட்டேன். கரெக்டாக ட்ரைபாடை வச்சுட்டு போகிறேன். நீ வச்சா நான் நின்றுவேணா அப்படின்னு ட்ரைபாட் கீழே விழுந்துச்சு. நானும் என்ற கிஷோரும் அவரோட ஹார்லே டேவிட்சன் எடுத்துகிட்டு போஸ்டிங் கிளம்பிட்டோம். கேஸ் ப்ரெசன்டேஷன் முடிச்சுட்டு வெளியே போனேன். அங்கே போனால் நம்ம பிரசிடென்ட்டு, ஜாயின்ட் செக்ரட்டரி, வைஸ் பிரசிடென்ட்லாம் டீ குடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் டீயை பிடிங்க குடிச்சிட்டு அப்புறம் போஸ்டிங் முடிச்சுட்டு புதர் கூட திரும்ப காலேஜுக்கு வந்துட்டேன். லஞ்ச் சாப்பிட்டு கிளாஸ் அட்டன் பண்ண போயிட்டேன். அப்புறம் எங்கள் காலேஜில் ஸ்போர்ட்ஸ் மீட் நடக்க போகுது. அதுக்காக ஆக்ஷன் நடத்துறேன்னு சொல்லிட்டு IPL லெவலில் டீமை பிரிச்சுட்டு உட்காந்துருந்தானுங்க. இதில் காசி வேறு என்னை பெரிய கோல் கீப்பர் நம்பி அவனோட டீமில் எடுத்துட்டான். நான் ஃபஸ்ட் இயரில் மல்லு கழிச்சு டெசின் போகணுன்றதுக்காக தான் கோல் கீப்பராக நடிச்சிட்டு இருந்தேன்றது அவனுக்கு தெரியாமல் போச்சு. ஐயோ பாவம். ஆப்ஷன் முடிச்சுட்டு வந்து கொஞ்சம் நேரம் படித்தேன். வீட்டில் கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு சாப்பிட்டு இந்த நாளை முடிச்சிட்டேன். டாட்டா பாய்.